Salam alaikum friends. நான் உங்க ஃப்ரெண்ட் பிரவீன், மலேசியாவோட கேபிட்டல் கோலாலம்பூர்ல இருந்து. என்னோட யூடியூப் சேனல்ல மலேசியன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஜாப் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஜாப் ரிலேட்டட் தான், பட் காமன் டாபிக்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மலேசியாவில் சர்வைவலுக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேசுகிற மொழி எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறேன். மலேசியாவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, என்னோட வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி 3 செட் ஆஃப் பீப்புள் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று நேட்டிவ் மலாய், செகண்ட் சைனீஸ், தேர்ட் இந்தியன்ஸ். இந்தியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, கன்னடா பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க எல்லாரையுமே காமனாக இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்தியாவில் நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது, மலேசியாவில் நேஷ்னல் லாங்குவேஜ் உண்டு. பாஷா மலாய் தான் நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே படிச்சிருந்தாங்க, ஸ்கூல் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஷா மலாய் தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கவங்களுக்கு. மேபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கிடையாது, பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக பாஷா மலாய் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாருக்குமே பாஷா மலாய் தெரிஞ்சிருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்தியன், சைனீஸ் ஒரு மலாய்ஸ். கண்டிப்பாக மலாய்ஸ்க்கு அவங்களோட லாங்குவேஜ் தானே, அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை போய் பார்க்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு இந்தியன் இன்னொரு தமிழ் பேசுகிற இந்தியனை பார்க்குறாங்க அப்படின்னா, நான் ஷாக்கிங்காக பார்க்குறது வந்து தே ஆர் மோர் கம்ஃபர்டபுள் இன் மலாய் இங்கிலீஷ் தேன் தமிழ். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க தமிழ் தான், இந்தியன்ஸ் தான், தமிழ் தான், ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இல்லை ஃப்ளூயண்ட்டாக அவங்களால தமிழ் பேச தெரியாது. ஃப்ளூயண்ட்டாக தே வில் பி மோர் ஃப்ளூயன்சி இன் மலாய் அண்ட் இங்கிலீஷ். ஸோ தமிழ் வந்து அவங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச வராது. இது சைனீஸ் கிட்ட நான் வந்து அப்சர்வ் பண்ணது கிடையாது. அவங்க சைனீஸ் இன்னும் எத்தனை ஜென்ரேஷனாக இருந்தாலும் சைனீஸ் ஒரு இன்னொரு சைனீஸை பார்க்கும்போது சைனீஸில் பேசுகிறாங்க. பட் ஓவராலாக இங்கே பாஷா மலாய் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். பாஷா மலாய் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் பீப்புள் கனெக்டட் ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் உங்களால் ஈஸியாக சர்வைவ் ஆக முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஹெச்ஆர் ரோல் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒரு ரோல் அப்ளை பண்ணுறீங்க, ஹோட்டல் ரோல்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஹோட்டல் இந்த மாதிரி பீப்புள் கனெக்டடான ரோல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஷா மலாய் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அங்கேருந்து நீங்கள் இங்கே வரும்போது தெரியலன்னா கூட பரவாயில்ல, இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் க்ளோசர் டு பீப்புள். உங்களுக்கு யூ வில் கெட் மோர் க்ளோசர் இந்த சென்ஸ்னால், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதோட பாஷா மலாயில் பேசுனீங்கன்னா தே வில் பி வெரி ஹாப்பி அண்ட் யூ வில் பி ஏபிள் டு கெட் திங்ஸ் டன். ஓகே, தமிழர்கள்கிட்ட எப்படி இருக்குது இந்த பாஷா மலாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தமிழர் இன்னொரு தமிழர்கிட்ட பேசுகிறது போது நீங்கள் லோக்கல் மலேசியன் தமிழ் யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பாஷா மலாயில் பேசணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே கன்வர்ஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி தான் ஹெச்ஆர், அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி டாக்டர். ஒருவேளை நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, இங்கே மலேசியாவுக்கு நீங்கள் ஒரு டாக்டர் ரோல் அப்ளை பண்ணி இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிட்டிஸை தவிர்த்து நீங்கள் வந்து யூஆர் கோயிங் அவுட் ஆஃப் சிட்டிஸ். கோலாலம்பூரில் இது கிடையாது, அவுட் ஆஃப் கோலாலம்பூர் நீங்கள் சின்ன சின்ன சிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஷா மலாய் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒர்க் பிளேஸ், ஐடி செக்டர், கார்ப்பரேட் வேர்ல்டு, இதில் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் இஸ் த காமன் லாங்குவேஜ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ்லேயே நீங்கள் சர்வை பண்ணிடலாம். இங்கே ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற நீங்கள் இங்கே வந்து சர்வை பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் இஸ் சஃபிஷியன்ட். பட் லேர்ன் பாஷா மலாய். நீங்கள் எங்கே டர்ன் பண்ணாலும் பாஷா மலாய் இருக்கும். ஸோ பாஷா மலாய் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை இன்னும் அந்த பீப்புளோட க்ளோஸர் ஆக்குறதுக்கு ஒரு உதவி பண்ணுற ஒரு 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 டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்மரி சொல்லணும்னா, இங்கிலீஷ் எஸ் கண்டிப்பாக தேவை. பாஷா மலாய் இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது உதவி பண்ணும். ஸோ இதுதான் லாங்குவேஜ், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸில் பேசுகிற லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா லிங்க்டின்ல எனக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். நான் அந்த டாபிக் ரிலேட்டடாக கண்டிப்பாக பேசுகிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பை.